தமிழ்நாடு முழுக்க ஜாக்டோஜி என்கின்ற மாபெரும் இயக்கம் இன்று சுமார் 5 லட்சம் ஆசிரியர் அரசு ஊழியர்களை முன்னிறுத்தி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக சுமார் 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டுடைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எங்களுடைய போராட்ட களத்திற்கு வந்து நான் இருக்கிறேன், பழைய பென்ஷனை தர, இவர்கள் ஆட்சியில் உண்ணாவிரதம் இருப்பது வீண் என்று சொல்லி எங்களை ஆறுதல் படுத்தியவர், தேற்றியவர். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை போல இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற மிக பெரிய வேதனையில் இன்று நாங்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக கடந்த 10 14 வரை மாநிலம் முழுக்க பிரச்சார இயக்கத்தை நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதுவரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அழைத்து பேசவும் இல்லை, கோரிக்கை நிறைவேற்றவும் இல்லை. நான் மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை, மறந்து விடவும் இல்லை என்று சொன்ன அவர்களை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். நாங்களும் நீங்கள் சொன்ன வார்த்தையை மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை, மறந்து விடவும் இல்லை, கோரிக்கை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று செப்டம்பர் இறுதியிலே ஒரு குழுவின் அறிக்கையை அறிவிப்பதாக சொல்லி ககன்தீப் சிங் பேடி என்பவர் தலைமையிலே எங்களை கோரிக்கை கேட்டறிந்தார்கள். ஆனால் இதுவரையில் நிறைவேற்றாமல் இடைக்காலத்தில் அறிக்கை தந்திருக்கிறார். அதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். எனவே இந்த பழைய பென்ஷன் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். உடையாக நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடுகள் அநீதி ஏற்பட்டிருக்கிறது, அதை நிறைவேற்றிட வேண்டும். முதுநிலை ஆசிரியர், தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து நிலை ஆசிரியர்களும் அரசு ஊழியருடைய ஊதிய முரண்பாடுகள் நீக்கிட வேண்டும் என்றும், கிட்டத்தட்ட இன்று டெட் என்ற ஒரு தேர்வை புகுத்தி ஆசிரியரிடத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி 30 ஆண்டுக்கு மேலாக பணிபுரிந்தவர்களும் தேர்வு எழுத வேண்டும் என்ற அநீதியை இன்று நீதிமன்றத்தின் வாயிலாக இன்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் புறந்தள்ள வேண்டுகின்றோம். எப்படி நீட்டுக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற முதல்வர் அவர்களே, டெட்டையும் வேண்டாம் என்று நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கு நாங்கள் வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, 243 அரசாணையை ரத்து செய்திட வேண்டும் என்றும், தொகுப்பூதிய மதிப்பூதியத்திலே தொகுப்பூதிய ஆசிரியர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அதே போன்று ஊராட்சி ஊழியர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் அத்தனை நிலையிலும் இன்று நெருக்கடிகளை கொடுத்து ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றிருக்காத பட்சத்தில் இந்த போராட்டம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அழைத்து இந்த கோரிக்கை நிறைவேற்றிட வேண்டும். இல்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும். மாநில ஜாக்டோஜி ஒருங்கிணைப்பாளர் சென்னையில் கூடி அடுத்த கட்ட போராட்டத்திற்கான வழிவகுப்பார்கள். எனவே நாங்கள் நம்பியிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடையாக என்னுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட சம்பளம் பிடித்தல் செய்யப்படும், மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இந்த பாதிப்புக்கெல்லாம், இந்த அச்சுறுத்தெல்லாம் மீண்டுதான் நாங்கள் தொடர்ந்து இந்த அச்சுறுத்தெல்லாம் மீண்டுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் பணிப்பதிவேட்டில் சிவப்பு மயல் பூசப்பட்டிருக்கிறது. அதுதான் எங்களுடைய தொழிற்சங்க இலக்கணம், தொழிற்சங்கத்துடைய வெகுமதி. இதெல்லாம் மீறி தான் நாங்கள் ஒரு சேதாரம் இல்லாமல் தங்கம் ஜொலிக்காது. எனவே ஊழியர்களுடைய சேதாரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் கடந்த கால ஆட்சியுடைய சேதாரத்தை நீக்கியவர். எனவே இதையெல்லாம் நாங்கள் தாண்டி தான் இங்கே களத்துக்கு வந்திருக்கிறோம். இன்று ஆசிரியர்கள், பள்ளிகள் முழுக்க மூடப்பட்டிருக்கிறது, கல்லூரிகள் முழுக்க மூடப்பட்டிருக்கிறது, அரசு அலுவலகங்கள் முழுக்க இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஏன் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது? நேற்று வரையில் சம்பளத்தை பெற்று லட்சம் ரூபாய்க்கு ஊதியத்தில் ஒரு வங்கி கணக்கில் இருந்தவர் இன்று ரிட்டையர்ட் ஆகும் பொழுது அத்துக்கூலிகளாக, பெயிண்டராக, இப்படி தினக்கூலிகளாக சென்று கொண்டிருக்கிற அவல நிலை. கிட்டத்தட்ட இந்த ஊழியர்கள், இந்த ஆட்சிக்கு சக்கரம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் முதுகெலும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட முதுகெலும்போல் உடைக்கப்பட்டு வெளியே தூக்கி எறியப்படுகிறார்கள். இந்த அநீதிக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். எனவே நாளைக்கு எங்களுக்கு பென்ஷனே இல்லாத பொழுது, இப்போ வேலை இல்லை என்று டெட் தேர்வு வைத்து வெளியே அனுப்புகின்ற பொழுது இந்த தாக்குதல் எல்லாம் எங்களுக்கு சாதாரணம் தான். இதையும் நாங்கள் எதிர்கொள்வோம். வாக்காளர் தீவிர திருத்தம் நடைபெற்றிருக்கின்ற நாட்களில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கு. விண்ணப்பங்கள் திரும்ப வாங்கும்போது இந்த மாதிரி வேலை நிறுத்தத்தினால அந்த வாக்காளர்கள் சரியான வாக்கு பண்ண முடியாது. அந்த வாக்காளர் பட்டியலில், அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியீட்டில் வந்து தாமதம் ஏற்படும். தேர்தலில் எஸ்ஐஆரை கொடுத்து ஒரு பயிற்சியை கொடுக்காத உடனே இறக்கி அவங்க தேர்தலுடைய
தேர்தல்களை செய்கின்ற பொழுது பயிற்சியும் கொடுக்காம போயிட்டு கால அவகாசமும் தராமல் போய் செய்யும்போது இது குறையில்லையா? இதற்கான தாமதம் இல்லையா? இதையெல்லாம் ஒன்றிய அரசுக்கு தெரியாதா? இது திட்டமிட்டு செய்கிறார்கள். இன்று ஒரு பயிற்சியும் இல்லை. கிட்டத்தட்ட 8-9 மணி வரையில் இன்னைக்கு குறிப்பாக பெண் ஊழியர்கள் இந்த களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாசில்தார்களுக்கு தூக்கமே கிடையாது, 24 hours டியூட்டி. எனவே இதை ஓடி ஓடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கால அவகாசத்தை தரணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான முறையான ஊதியத்தையும் தரணும், ஒரு மதிப்பூதியத்தை அதிகரித்து தரணும். இப்போ தேர்தல் நேரத்தில் இதை வேறு விதமாக பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள். பீகார், மத்திய பிரதேசம் போன்று, உத்தரப்பிரதேசம் போன்று தமிழ்நாடு அல்ல. இது திராவிட ஆட்சிகள் இருக்கிற இடம், தந்தை பெரியார் இருக்கிற இடம், பேரறிஞர் அண்ணா இருக்கிற இடம், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நிலையிலே இன்று கல்வி கூடமெல்லாம் கல்வி கற்றவர்கள் நிறைந்த இடம். எனவே படித்தவர்கள் இருக்கிற இடத்துல எந்த அத்துமீறலும் நடக்காது. எங்களுடைய கடமை நாங்கள் முறையாக செய்வோம். இதற்கான நிலைப்பாடை இன்றைய வேளையில் மேலும் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி இதற்கான களப்பணி செய்வோம். தேர்தலுக்கு முரணானவர் நாங்கள் அல்ல. செய்தியிலே எங்களை அழைத்தால் ககன்தீப் சிங் மரியாதைக்குரிய IAS தலைமையிலே எங்கள் அழைத்தார்கள். நாங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணோம். ஆனால் அந்த ப்ரெசன்டேஷனை வாங்கிட்டு அவர் இறுதியில் அறிவிப்பை தான் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆனாக்கா அதை இடைக்கால அறிக்கையை கொடுத்துட்டு இதை தள்ளுபடி செய்து பார்க்குறாரு, காலதாமதம் பார்க்குறாரு. தேர்தல் வந்து விட்டது. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்குள்ள என்னுடைய நிலைப்பாடு என்ன? இப்பொழுது 10 வருஷம் நான் போராடி வந்து என்னை வெறுங்கையில் அனுப்பினரே என்று என்னுடைய கூக்குரலை என்னை அழுது கொண்டிருக்கிற இந்த ஊழியரை நான் பதில் சொல்ல முடியவில்லை. எனவே இதை முறையாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கிறோம். இல்லை, ஒரு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலைன்னா நான் ஏற்கனவே அது தேர்தல் நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம். தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம். நிறைவேற்றுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோடு தான் பயணம். 4 வருஷமா நிறைவேற்ற நீங்க கோரிக்கைகளை வச்சுட்டே இருக்கீங்க. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வச்சது. அவங்களோட தேர்தல் அறிக்கை இப்ப நாங்க போராட்டத்தில் இறங்குறதுனால தான் எங்களுக்கான அகவிலைப்படி அறிவித்திருக்கிறார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் நீங்க பாருங்க, அகவிலைப்படி அறிவித்திருக்கிறார். அந்த போராட்ட வீச்சு தான். எனவே இதை இன்னைக்கு நாங்கள் இறங்கி இருக்கிறோம். நிச்சயமா அறிவிப்பாருன்னு நம்புகிறோம். இவர் தரவெல்லாம் யார் தருவாருன்னு எங்களுக்கு கிடையாதுன்ட்டார் போனவர். நாங்கள் போயினோம் முடியாது, எங்ககிட்ட சட்டி இருந்தால் தான் அகப்பில் வரும் வெளில அனுப்பிட்டார். எனவே இவர் தரேன்னு சொல்லிக்கிறார். தரேன்ட்டு எவ்வளோ நேரம் சொல்லுவார் தான் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்துருக்கும். நிச்சயமாக தருவார்னு நம்புகிறோம். இல்லை என்றால் தர வைப்போம். இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை தொடர்ந்து நீங்கள் நடத்துறதுனால பொதுமக்களோட சேவை தான் பொதுவாக பாதிக்கப்படுது. இதுக்கு நாங்கள் ஏதோ ஓரத்தில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் சேவைகள் ஊடகத்தாளர்கள் வழங்கும் பணி இந்த மாதிரி அவங்க நாங்கள் ஓரத்தில் இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஊடகத்தை உங்களுக்கே தெரியும். ரோடு ஓரத்தில் நாங்கள் எந்த பொதுமக்களை போனோம்? பொதுமக்களில் நான் ஒரு அங்கம். முதல் தலைமுறை வேலைக்கு வந்தவன். முதல் தலைமுறை நான் வேலைக்கு வந்திருக்கிறேன். எனவே இது பொது காலி பண்ணிட்டு நிரப்பு, டெட்டு தேர்வு வைக்காத, முதல்ல டெட்லேயே வடிகட்டுறான் அவங்கள. உங்கள் பையன் வாத்தியாரா பரிசு படிச்சுட்டு இருக்கிறான், B.Ed முடிச்சுட்டு உள்ளே வர முடியாது. எனவே முதல் தலைமுறை தான் நான் ஏதோ 10 பரம்பரையில் வரல. முதல் தலைமுறையில் வந்தேன்னா நீயே வெளில போடான்றான். இப்போ 30 வருஷம் வேலை செஞ்சு பரிச்சைனா உள்ள வெளில போன்றான். திட்டமிட்ட சதி அல்லவா? இதை முறியடிக்க தான் பொதுமக்கள் தாங்க.